நம்ம எல்லாருக்குமே காமராஜர் ஐயா பற்றி நல்லா தெரியும். அவரோட ஆளுமை திறனுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக எதை சொல்லுவாங்கன்னா, பல இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக எதை சொல்லுவாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு தேவையான இராணுவ ஆயுதங்களை அமெரிக்காட்ட வாங்கும்போது, அங்கேருந்து ஷிஃப்டிங் டைமில் வந்து எந்த பேங்க்குமே கையெழுத்து போடலைங்கிற பட்சத்தில் நேரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஐயா வந்து அவங்க நாட்டோட பிரான்ச் ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா மூட சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே கையெழுத்து போடுவாங்கன்னு சொன்னதும், இங்கே இந்த விஷயத்தை பாஸ் பண்ணதுமே அவங்க பயந்துக்கிட்டு கையெழுத்தை போட்டு ஆயுதங்கள் இங்கே வந்ததுங்கிறத ஒரு நிகழ்வு வந்து அவரோட ஆளுமை திறனுக்கான மிகச்சிறிய எடுத்துக்காட்டு. இது போல் பல நிகழ்வுகள் இருந்தது. அதுபோல் நிகழ்வுகள் இக்காலங்களில் உள்ள அரசியலில் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயந்தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போட்டிகளும் மீடியாவுக்கு ஒரு நியூஸாகவும் தான் ப்ளேம் பண்ணிக்கிறாங்களே தவிர, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இது சிறந்த கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழலே இல்லாமல் போச்சு. அதனாலேயே இளைஞர்கள் மத்தியில் அரசியல் மீது அவநம்பிக்கை, கட்சிகள் மீது அவநம்பிக்கை அதிகமாகிடுச்சு. இதனால தான் அரசியல் தலைவர்களும் அரசியலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நியாயமான விஷயங்களை வெளிப்படுத்தி மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்குற பட்சத்தில் தான் அது சரியான அரசியலாகவும் சரியான வழிகாட்டலாகவும் இருக்குங்கிறது என்னோட சின்ன கருத்து. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு வழிவகை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.